ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சில அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக கொடுங்க, அதில் குவாலிட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன கொடுக்கலாம்? என் குழந்தை வெயிட் போடலை அப்படின்னு வர்ற எல்லா அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும், வெயிட் போடணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்கணும், அதாவது அதில் மாவுச்சத்து இருக்கணும். நீங்கள் தோசை கொடுக்குறீங்க, இட்லி கொடுக்குறீங்க, இல்லை பயிறு வகைகள் கொடுக்குறீங்க, இல்லை அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிற உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் கொடுக்குறீங்க. இது எல்லாமே அந்த குழந்தைங்க கொஞ்சம் வெயிட் போட வைக்கும். வாழைப்பழம் கொடுக்குறீங்க, அடுத்தது நிலக்கடலை, அந்த மாதிரி சில நட்ஸு, சீட்ஸு, இது எல்லாமே அந்த குழந்தைங்கள கொஞ்சம் புஷ்டியாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முட்டை கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஓடி ஆடி விளையாடுற வயசில் கண்டிப்பாக அந்த குழந்தை தினம் ஒரு முட்டை தாராளமாக சாப்பிடலாம். அப்போது நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே மாவுச்சத்தும் இருக்குது, கொழுப்பு மிகுதியாக இருக்குது, அண்ட் இதில் கொஞ்சம் சுகர் கார்ப்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க சீக்கிரமாக வெயிட் போடுவாங்க. இது எதுவுமே என் குழந்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா சர்க்கரை கொடுக்கலாமா? அதில் சுகர் கலந்து கொடுத்தா, இட்லிக்கு சர்க்கரை தொட்டு கொடுக்குறவங்க, சப்பாத்திக்கு சர்க்கரை தொட்டு கொடுக்குறவங்க, இந்த சர்க்கரையில் நான் நாட்டு சர்க்கரையாக கொடுக்குறேன், ஜாக்ரி பனங்கற்கண்டாக கொடுக்குறேன், பனம் வெல்லமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தயவு செய்து சுகர் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அது சுகர் தான். நீங்கள் அதீதமாக கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சுகர் பல்லுக்கு கெடுதல், மற்றபடி உள்ளே போகும்போது அவங்கள ரொம்ப ஹைப்பராக வச்சுருக்கும். எந்த குழந்தை அதீதமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றாங்களோ, இப்போ ஒரு குழந்தை 1 kgக்கு 100 grams அப்படின்னு சொல்லுவோம், அந்த 100 grams இருந்தால் போதும். நீங்கள் அதீதமாக கொடுக்கும்போது சில குழந்தைகளுக்கு இப்போ தெரியாது, ஆனால் சீக்கிரமே நாளைக்கு பின்னாடி அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, ஹைப்பராக இருப்பாங்க, தூங்குற நேரத்தில் தூங்க மாட்டாங்க, ரொம்ப பரபரன்னு இருப்பாங்க. சில குழந்தைங்கள்லாம் நைட் தூங்கலைன்னு சொல்லுவாங்க. நான் அம்மாக்களை கேட்பேன், ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டாங்களா, என்ன இனிப்பு பண்டம் சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஆமாம் 6 மணிக்கோ 7 மணிக்கோ நைட்டில் 8 மணிக்கோ இல்லை தூங்குற டைம்லேயோ சாக்லேட் சாப்பிட்டாங்க, இந்த ஸ்வீட் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி கஃபைன் சாப்பிட்டா, காஃபி சாப்பிட்டா, டீ சாப்பிட்டா சம்டைம்ஸ் தூக்கம் வராதோ, அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்ற வயசில் இல்லை, கர்ப்ப காலத்துலேயோ இல்லை இன்னும் குழந்தை பிறந்த உடனேவோ அம்மாக்கள் இரவு நேரத்தில் சாக்லேட்டோ இல்லை இந்த மாதிரி கஃபைன் ரிலேட்டடாக சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்தே தூங்குறதில்ல, வெளியில் தாய்ப்பால் கொடுக்கும்போது தூங்குறதில்ல. இதே தான் பின்னாடியும் நடக்கும். ஸோ வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி சர்க்கரையை எல்லாத்துக்கும் தொட்டு கொடுக்குற அம்மாக்களுக்கு தயவு செய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அதை பழக்கப்படுத்தாதீங்க. அந்த குழந்தை அன்னைக்கு இட்லி சாப்பிட்லன்னா பரவாயில்ல, தோசை சாப்பிட்லன்னா பரவாயில்ல, ஒரு ஃபேஸ் இருக்கும் அந்த குழந்தை வெறும் காரமே நான் சாப்பிட மாட்டேன், வெறும் இட்லி மட்டும், வெறும் ரைஸ் மட்டும் அப்படின்னு ஒரு ஃபேஸ் வரும். ஸோ உங்கள் குழந்தை அந்த என்ன சாப்பிட்றாங்களோ, நான் சொல்லுவேன் இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட அந்த இட்லியில் சில நட்ஸ் பவுடரை கலந்து கொடுங்க, இல்லை கீரை ஏதாவது அரைச்சி இட்லி மாவோட கலந்து கொடுங்க. ஸோ எப்படியாவது அந்த குழந்தைக்கு அந்த புரதச்சத்து நிறையா போகணும், அந்த தாதுக்கள், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ்னு சொல்கிற அந்த விட்டமின்ஸ் அண்ட் தாதுக்கள்லாம் கண்டிப்பாக போகணும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அளவு நிறையா கொடுக்கணும்னு தயவு செய்து தவிக்க வேண்டாம். கார்போஹைட்ரேட்டு ஓகே, ப்ரோட்டீனை பற்றி கட்டாயமாக பேசணும், நம்ம நிறையா பேசணும். இந்த ப்ரோட்டீன் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்த வெயிட்டும் போட மாட்டாங்க, ஹைட்டும் வளர மாட்டாங்க. அண்ட் ப்ரோட்டீன் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஷாம்புக்கு தலையில் போடுற ஷாம்புல இருக்கிற ப்ரோட்டீன் கிடையாது. உடம்புக்குள்ளே தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அத்தனையும் ப்ரோட்டீனால் ஆனது. ஒரு குழந்தைக்கு ப்ரோட்டீன் போகலைன்னா குழந்தையாகவே இருந்துருவாங்க. ஸோ அப்போ ப்ரோட்டீன் எத்தனை கொடுக்கணும், என்னென்னத்துலலாம் ப்ரோட்டீன் இருக்குது, அந்த குழந்தை சாப்பிட்ற மாதிரி எப்படியெல்லாம் ப்ரோட்டீனை கொடுக்கலாம், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் ஒரு தெளிவான ஸ்டடியோட அந்த குழந்தைய சாப்பாடு கொடுக்க ஆரம்பிங்க. இன்றைக்கும் நான் பார்க்குறேன், சப்பாத்தியில் இது தடவி, ஜாம் தடவி, இல்லை சாஸ் தடவி ஸ்கூலுக்கு கொடுத்துடுற பேரண்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம். ஒரு பிரெட் அப்படின்னா அதுக்கு ஜாம் தடவி கொடுத்துடுற பேரண்ட்ஸை இன்றைக்கும் பார்க்குறோம். தயவு செய்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பிளேட்டு, அந்த குழந்தை 4 வாய் சாப்பிட்டாலும் 4 கலர் ஆவது இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை ஆரம்பத்திலிருந்தே 6 மாதம் 8 மாதத்துலேருந்தே சாப்பாட்டை கண்ணில் காமிங்க. ஒவ்வொரு பொருளும் அந்த குழந்தை தொட்டு பார்க்கட்டும், ஸ்மெல் பண்ணி பார்க்கட்டும், வாயில் போட்டு பார்க்கட்டும். சில குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு
க்ரன்ச்சியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கும், வாயில் போட்டால் நொறுக்கு நொறுக்குன்னு இருக்கிற மாதிரி. சில குழந்தைகளுக்கு ஸ்டிக்கியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். சில குழந்தைகளுக்கு நீர் ஆகாரம் மாதிரி லிக்விடாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். அதே மாதிரி காரம் சில குழந்தைகளுக்கு பிடிக்கும், இனிப்பு சில குழந்தைகளுக்கு பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு நல்ல சோர் டேஸ்ட், நல்ல புளிப்பாக இருக்கிற தன்மையெல்லாம் பிடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு என்ன விருப்பம், டேஸ்ட் பட்ஸ் எப்படியெல்லாம் கேட்குது, எந்த மாதிரி சுவை நாளங்கள் அவங்களுக்கு எதிர்பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்காம வீட்டில் பண்ணதையே எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்காதீங்க. நாங்கள் 6 மாத குழந்தைகளுக்கே பிளேட்டில் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரூட் வைங்க, ஒரு வெஜிடபிள் வைங்க, ஒரு ப்ரோட்டீன் ரிலேட்டடாக ஏதாவது வைங்க, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரியும் வைங்க, தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியும் வைங்க அப்படின்னு ஆரம்ப காலத்திலேருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறோம். இதையெல்லாம் பழகின குழந்தை கண்டிப்பாக பின்னாடி 1 வயசு 2 வயசு வரும்போது தனக்கு என்ன பிடிக்கும்னு தேர்ந்தெடுத்து அழகாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 1 வயசுக்கு மேலேயும் ஊட்டுற ப்ராக்டிஸ் இருக்குது. இந்தியாவை தாண்டி எந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலும் அந்த குழந்தைய உட்கார வச்சு ஊட்டுறது எந்த அம்மாக்களும் பண்ணுறதே இல்லை. தயவு செய்து இதை ஆரம்பத்திலேருந்தே சரி பண்ணுங்க. நன்றி.